ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலில் பார்க்க போகிறது மிக்ஸ்சர். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சாமான் நிறையா இருந்தாலும் நம்மளால் சீக்கிரம் பண்ணி முடிச்சிட முடியும். இப்போ இந்த மிக்ஸ்சருக்கு வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பூந்தி பண்ணிக்கணும். 2வது வந்து ஓமப்பொடி பண்ணிக்கணும். 3வது கார்ன்ஃப்ளேக்ஸ், கடலை, பொட்டுக்கடலை, அவல், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இனி இந்த மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து பூந்தி பண்ணிக்கிட்டரலாம். இதில் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்குவோம். அடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கூட அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டரலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க. இந்த மிளகாத்தூள், உப்பு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்போவுமே கடலை மாவு யூஸ் பண்ணும்போது சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கப்பி இருந்ததுன்னா நமக்கு வந்து பலகாரம் பண்ணையில் அவ்வளோ நல்லா வராது. இதை வந்து நம்ம ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அரிகரண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஓட்டை இருக்க கரண்டியில் நம்மளால் பூந்தி ஈஸியாக போட முடியும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்ற ஆரம்பிங்க. இப்போ கரண்டியில் ஊற்றி இப்படி தேய்ச்சோம்னா கீழே பூந்தி வந்து விழுக ஆரம்பிச்சிரும். இப்படி தேய்க்காமல் நம்ம தட்டவும் செய்யலாம். இப்போ பூந்தி வந்து நல்லா மொறு மொறுன்னு வேகணும். இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து கரண்டி வச்சு திருப்பி விட்டுறாதீங்க. கொஞ்சம் அது ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட ஆரம்பிங்க. நல்லா மொறு மொறுன்னு வந்தால் தான் நமக்கு வந்து மிக்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா பதத்து போன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இனி அடுத்தது நான் வந்து தட்டி காட்டுறேன் பாருங்கள். தட்டினாலும் நல்லா முத்து முத்தாக விழுகும். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பூந்தியும் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்க மாவை இந்த மாதிரி பூந்தியாக பண்ணி எடுத்துக்கிட்டரலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது ஓமப்பொடி. இப்போ ஓமப்பொடிக்கு வந்து நம்ம சூடான எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் மிக்சருக்கு வந்து ஓமப்பொடியில் வந்து ஓமம் போட தேவையில்லை. இதே நீங்கள் வந்து ஓமப்பொடிக்கு பண்ணும்போது ஓமத்தை லேசாக வறுத்துட்டு அதை நைஸாக பொடி பண்ணி அந்த மாவில் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சட்டியில் கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நெய், கூட சூடான எண்ணெய் இதை ஊற்றி நல்லா முதல்ல பெசறிடலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நெய், எண்ணெய் அதை வந்து நல்லா மாவோட நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் முதல்ல அரிசி மாவு போட மறந்துட்டேன். அதனால் இப்போ நான் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தேங்குழல் மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிட்டரலாம். இப்போ இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இனி நம்ம ஓமப்பொடி புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஓமப்பொடி கட்டையில் நம்ம ஓமப்பொடி புளிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் புளியலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓமப்பொடியை உடச்சி தான் விட போகிறோம். இது இப்போவே திருப்பாதீங்க. இப்போ திருப்பினீங்கன்னா உடஞ்சி நீங்கள் அப்புறம் எடுக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இது நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அடுத்த பக்கம் திருப்பிடலாம். இது இப்போ நல்லா வெந்து சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. நல்லாவும் வெந்துருச்சு. இனி இதை வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அப்புறமாட்டி எடுங்க.
இனி அடுத்து நான் இதே ஓமப்பொடி மாவில் ஸ்டார் சில்லு போட்டு புளிய போகிறேன். மிக்சர்னால் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கணுங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி புளிகிறேன். இது புளிஞ்சிட்டு இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை உடச்சி நம்ம மிக்சருக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு சில்லு யூஸ் பண்ணுறேன். அதே ஓமப்பொடி மாவை வச்சு இந்த சில்லை போட்டு நான் இப்போ புளிகிறேன். இதுவும் நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து ஆறுனதுக்கப்புறம் உடச்சி போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இனி அடுத்து நம்ம அவல், பொட்டுக்கடலை, கடலை, கார்ன்ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸை நம்ம வறுத்துடலாம். இந்த மாதிரி வறுக்கும் போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேசாக பொரிஞ்சால் போதும் எல்லாமே. நான் முதலே வந்து அவலும், கடலை, பொட்டுக்கடலை 3மே வந்து நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட அடுப்பு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம மிக்சரை சேர்த்துடலாம். இப்போ மிக்சருக்கு தேவையான பூந்தி, ஓமப்பொடி, கருவேப்பிலை, அந்த கடலை, பொட்டுக்கடலை, அவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் மிளகாத்தூள், சீனி, உப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து கடலை, அவல், கார்ன்ஃப்ளேக்ஸ், பொட்டுக்கடலை இந்த இது வறுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு போடுறதுக்காக இந்த மிளகாத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஓமப்பொடி, பூந்தி அதிலெல்லாம் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ முதல்ல ஒரு சட்டியில் அவல், கார்ன்ஃப்ளேக்ஸ், கடலை, பொட்டுக்கடலை இதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பு, மிளகாத்தூள், சர்க்கரை இந்த மிக்சரையும் அதில் சேர்த்துக்கிட்டரலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் நல்லா சேரும். இப்போ நம்ம புளிஞ்சிருந்தோம் இல்லையா ஓமப்பொடி மாவில், அதை சேர்த்துக்கிட்டரலாம். இப்போ நம்ம ஓமப்பொடியை சேர்த்துட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் சாப்பிடும் போது நமக்கு வந்து எல்லாத்தோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும். சாப்பிடையில அது நல்லாயிருக்கும். இப்போ பூந்தியை சேர்த்துக்கிட்டரலாம். கடைசியாக வறுத்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட இதில் வறுத்துட்டு போட்டுக்கலாம். திராட்சை அது கூட நீங்கள் இதில் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மிக்ஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு ஈஸியாக செய்கிற இந்த மிக்சரை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.